ஹலோ வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பி ஹரிசங்கர், பிஹெச்எஸ் ஜீடியாட்ரிக்ஸ் மற்றும் முதியோர் நல மையத்திலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் அண்ட் வீனஸ் அல்சர்ஸ். நிறைய பேர் ஸ்டாண்டிங் ஜாப் செய்யக்கூடியவங்க, முக்கியமாக வந்து டிராஃபிக் போலீஸ், பார்பர்ஸ், புரோட்டா கடையில் வேலை செய்கிறவங்க, டீ கடையில் வேலை செய்கிறவங்க, நிறைய பேர் அதான் நம்ம நிறைய இடத்துல அதை சாப்பிட போயிருப்போம். ஆனால் அவங்க கால் எப்படி இருக்குன்னு கவனிச்சிருக்க மாட்டோம். கீழே பார்த்தா ஏதாவது ஒரு துணி கட்டி சுற்றி இருப்பாங்க, அது அப்படியே வந்து ஈமுச்சிட்டே இருக்கும். நிறைய டைம் டிராஃபிக் போலீஸே நம்ம நிறைய டைம் நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம்னா அவங்க காலில் செப்பல் போட்டிருப்பாங்க, கால்லாம் வீங்கி இருக்கும். அதாவது வெரிகோஸ் வெயின் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, வெரிகோஸ் வெயின் இஸ் தி பெனால்டி ஆஃப் தி நேச்சர் ஃபார் மேன் பீயிங் எரெக்ட். மனிதர்கள் 4 கால் 2 கால் 2 கையில் ஒரு ஆடு போலியோ மாடு போலியோ நடந்திருந்தா இது அவ்வளோ வந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. நம்ம 2 கால் பைபீனேட் அப்படின்னு சொல்கிறோம். 2 காலில் நடக்க ஆரம்பித்த பிறகு கால்கள் நடக்கிறதுக்கு பயன்படுத்தாததுனால அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் ஒரு சில அளவுக்கு எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவு அதிகமாகும் போது காலில் பார்த்தீங்கன்னா நரம்பு சுற்றிட்டு இருக்குன்னு சில காமன் டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. நரம்பெல்லாம் புடைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக டைலேட்டட் வெயின்ஸ். இந்த காலில் இருக்கிற கெட்ட ரத்தத்தை உடம்புக்கு எடுத்துகிட்டு போகிற குழாய்கள் வந்து ரொம்ப விரிவடைஞ்சிருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக நம்ம கால்கள் உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட ரத்தத்தும் கடைசியாக காலில் வரும்போது பெரிஃபரல் ஹார்ட் ஆஃப் தி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலில் இருக்கிற எல்லா கெட்ட ரத்தத்தையும் நம்ம காஃப் மசில்ஸ் வந்து பம்ப் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போவோம். அப்போ இந்த வெயினஸ் பிளட் கெட்ட ரத்தம் அதில் நிறைய தங்கி இருந்ததுன்னா அதனால ஸ்டேசஸ் வரும். ஸ்டேசஸ்னால் தங்கும் தன்மை. ஸோ கெட்ட ரத்தம் அங்கே அதிகமாக தங்குற பட்சத்தில் அங்கே வந்து நிறைய வந்து ஒரு அல்சர்ஸ், ஒரு டிஸ்மெட்டபாலிசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய பேருக்கு இந்த காலில் ஏற்படக்கூடிய புண்கள் ஆறுறதில்ல. அவங்களும் ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்ப்பாங்க, மஞ்சள் தேய்ச்சி பார்ப்பாங்க, இது வச்சு பார்ப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இந்த வீனஸ் அல்சர்ஸ் நிரந்தரமாக ட்ரீட் ஆகணும்னா, ரொம்ப வெயின்ஸ் ரொம்ப டார்ச்சுவஸாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, பெயினோடு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. வெரிகோஸ் வெயின்ஸ் ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் இருக்குது, அது வந்து அல்சர்ஸும் சின்னதாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அல்சர்ஸை வந்து டெய்லி பாத் எடுக்கலாம். நல்லா குளிச்சுட்டு சுத்தமான சோப் தண்ணில் நல்லா துடிச்சிட்டு ஒரு செப்டிக்காக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட்டோ இல்லை நார்மல் கோகனட் ஆயில் போட்டு பிலோ நீ கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிலோ நீ கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸை தொடர்ந்து போட்டுட்டு வந்தாக்கா இந்த வீனஸ் அல்சர்ஸ் எல்லாமே நல்லா ஆறும். அதை விட்டுட்டு நம்ம இந்த அல்சர்ஸ்க்காக இங்கே அங்கே அப்படி நம்ம ஆறாமல் இருந்ததுன்னா அது ஆறுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஹோப் இந்த ஸ்லைட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில்